ஜிஎஸ்டிஆர் 2பில காட்டப்படாத பில்களுக்கான ஐடிசிய நம்ம கிளைம் பண்ண முடியாது. அப்படி கிளைம் பண்ணாம விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, அது நம்மளுக்கு ஒரு டாக்ஸ் லாஸா கண்டிப்பா நம்மளுக்கு வந்துரும். அப்படி ஜிஎஸ்டிஆர் 2பில காட்டப்படாத பில்களுக்கு செப்பரேட்டா நம்மளால ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது டேலில நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படி நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கான ஃபீச்சர் அப்படிங்கிறது டேலில இன்பில்டாவே குடுத்திருக்காங்க. அப்படி நான் செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆல்ட் ஜி நான் பிரஸ் பண்றேன். இங்க ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பில்ஸ் நாட் இன் ஜிஎஸ்டிஆர் 2பி அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்ட ஒன்ஸ் நான் வந்து கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு செப்பரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ரிப்போர்ட்ல எந்தெந்த பில், அந்த பில்லோடைய நம்பர் என்ன, அந்த பில்லோடைய டேட் என்ன, அந்த பில் யார்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு செப்பரேட்டா தெரியும். ஸோ எந்த மந்த் நம்ம அந்த ஜிஎஸ்டிஆர் 2பில காட்டப்படாத பில்ல நம்ம கிளைம் பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிற செப்பரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத சிங்கிள் கிளிக்ல நம்மளால ஈஸியா எடுத்து பார்க்க முடியுது. இந்த ரிப்போர்ட் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து பிரிப்பேர் பண்ண முடியும். அதாவது வருஷத்துக்காகவும் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். மந்த்லி பேசிஸ்லயும் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். இப்படி மெயின்டெயின் பண்றதுனால ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து ஃபைல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம மந்த்லி ரிட்டர்னையும் நம்மளால ஃபைல் பண்ண முடியும். இதனால நம்மளுக்கு ஐடிசி லாஸஸ் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மனால எந்த பில், எந்த மந்த் வந்து காட்டாம விட்டுட்டாங்க. அதாவது எந்த சப்ளையர் அவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1 ப்ராப்பரா டியூ டேட் மிஸ் பண்ணாம அந்த மந்த்ல அவரு காமிச்சிருக்காரு அல்லது காமிக்கல. எந்த மந்த் தவறவிட்ட பில், எந்த மந்த் நம்ம ஐடிசியா நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது செப்பரேட்டா டேலில நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ கிளியரன்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம வந்து செப்பரேட்டா நான் வந்து இங்க செட் பண்ணியிருக்கேன். ஆல்ட் ஜி அப்படிங்கிறத அகைன் நான் எடுக்கிறேன். இங்க சிங்கிள் கிளிக், அதாவது ஜிஎஸ்டிஆர் 2பி கிளியரன்ஸ் பில் அப்படிங்கிறது செப்பரேட்டா நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டா நான் சேவ் பண்ணியிருக்கேன். இத எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எந்த பில் வந்து எனக்கு கிளியர் ஆயிருக்கு. இத என்டர் பண்ணி பார்க்கும்போது எந்த மந்த் வந்து தவற விட்டுருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்த்ல தவற விட்ட பில்லு, மே மந்த்ல கிளைம் அப்படிங்கிறதுக்கு திரும்ப நம்மளால எடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத என்னால ஈஸியா பிரிப்பேர் பண்ண முடியுது. இதே ரிப்போர்ட் எனக்கு 1 இயர் ஃபுல்லா இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் பில்ல எல்லாம் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா, எந்த ஒரு ஐடிசி லாஸும் எனக்கு கண்டிப்பா வரவே வராது. ஈஸியா என்னால மாசம் மாசமும் ரிட்டர்ன் ப்ராப்பரா என்னால ஃபைல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் என்னால ஆனுவல் ரிட்டர்னும் நான் வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ண முடியும். அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ரீகன்சிலேஷன் பண்ணும்போது எந்த ஒரு ஐடிசிக்கான பில்லும் கண்டிப்பா மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பே எனக்கு வராது. அதே மாதிரி மாசம் மாசம் நம்ம எவ்வளவு ஐடிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2பில இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் எவ்வளவு ஐடிசி ஜிஎஸ்டிஆர் 2பில இல்ல அப்படிங்கிற ரிப்போர்ட் எனக்கு மந்த்லி பேசிஸ்லயும் என்னால மெயின்டெயின் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் ஆனுவல் பேசிஸ்லயும் என்னால மெயின்டெயின் பண்ண முடியும். நாம பிரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத எடுத்து இங்க ஐடிசி ஃபார் குட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத என்னால என்டர் பண்ண முடியுது. இந்த இடத்துல ஆல்ட் என் அப்படிங்கிற சிங்கிள் கிளிக் இங்க மந்த்லி அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். டோட்டல் காலம் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் எஸ் குடுக்குறேன். இப்ப என்னால மந்த்லி வைஸ் என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, எவ்வளவு ஐடிசி அப்படிங்கிறத நான் அவைல் பண்ணியிருக்கேன். எவ்வளவு ஐடிசி என்னால அவைல் பண்ண முடியும். இத ஆனுவல் பேசிஸ்லயும் என்னால டோட்டல் காலம்ல ஈஸியா என்னால கிளாசிஃபை பண்ணி பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் பிரிப்பேர் பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளுடைய பினான்சியல் இயருக்கான, அதாவது 1 இயருக்கான ஐடிசி அப்படிங்கிறது எனக்கு மிஸ் ஆகக்கூடிய, என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல இருந்து மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நான் பிரிப்பேர் பண்ணக்கூடிய மந்த்லி ரிட்டர்னா இருந்தாலும் சரி, ஆனுவல் ரிட்டர்னா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த ஃபுல் செட்டப் அப்படிங்கிறத நம்ம தனி ஒர்க் ஷாப்பா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கோம். இது ஜிஎஸ்டி, டிடிஎல் அப்படிங்கிறத நம்ம வந்து செப்பரேட்டா இந்த பில்லுக்கு நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கான ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வர்ற சண்டே 19/5/2024ல ஈவினிங் 5 டூ 6 வந்து இந்த செஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண இருக்கோம். இதோடைய டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு பெர் ஹெட் வந்து ஒன்லி ₹100 மட்டும் நீங்க பே பண்ணுங்க. ஆன்லைன்ல என்டையர் செஷன்ஸ், அதாவது என்டையர் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது வித்தின் 1 ஹவர்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ உங்களால வித்தின் 15 மினிட்ஸ்ல உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். நல்ல ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டும் சரி, குவார்ட்டர்லி ரிப்போர்ட் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட்ட உங்களால இண்டிவிஜுவலா நீங்களே உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல அல்லது உங்களுடைய கிளையன்ட்டோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல செட் பண்ண முடியும். அதுக்கான அக்கவுண்ட்ஸ் உடைய மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து உங்களுக்கு
நோட்ஸ் அப்படிங்கிறதோட வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். இந்த செஷன் அப்படிங்கிறது நீங்க என்ரோல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட என்ரோல்மென்ட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லங்கிற பட்சத்துல இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மென்ட் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய என்ரோல்மென்ட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம இந்த செஷன்ல அகைன் நம்ம மீட் பண்ணுவோம்.